உங்க சகோதரன் மீது நிச்சயமா உங்களுக்கு அன்பு இருக்கும், சகோதரின் மீது அன்பு இருக்கும், மனைவியின் மீது அன்பு இருக்கும், கணவன் மீது அன்பு இருக்கும். அன்பு இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் சில நேரத்துல இந்த ஆவி உங்களுக்கு ரொம்ப அன்பானவர்களை தான் தொடும். நான் சொல்றது மண்டையில ஏறுதா இல்லையா பிரதர் சிஸ்டர்? இந்த ஆவியினுடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு யார் மேல ரொம்ப அன்பா இருக்கிறோமோ அவர்களை தான் தொடும். ஏன்னா அவர்கள் சொல்லுவதைத்தான் நாம் கேட்போம் என்று ஆவிகளுக்கு கூட தெரியும். சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். முதல் உறுதி செய்யணும். உன் மேல இருக்கிறது என்ன ஆவி? தூங்காத ஆவியே, தூங்கக்கூடாது. உன் மேல இருக்கிறது என்ன ஆவின்றது முதல்ல உறுதி செஞ்சுக்குங்க. அசுத்த ஆவியா, பில்லி சுனி ஆவியா, மேட்டிமையின் ஆவியா, கடன் வாங்குற ஆவியா, துரோகம் செய்யற ஆவியா, இல்ல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான்றது உறுதிப்படுத்திக்குங்க. சில நேரத்துல நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களுடைய ஆவி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. சொல்லு சத்தமா, சத்தமா தான் சொல்லு. ஆமா, நமக்கு முன்னாடி நிக்கிறவன், சைட்ல உட்காராம, அவனுடைய ஆவி இருக்கு தெரியுமா? அவிசுவாச ஆவி, மேட்டிமை ஆவி, அதை நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். இங்க காலடி எடுத்து வச்சுட்டேன், நான் சேலஞ்ச் பண்றேன், இங்க வெளியில போகும்பொழுது நீ அற்புதத்தை பெறாமல் போவது கிடையாது. திருமணம் ஆனவர்கள்லாம் இங்க யார் யார் இருக்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், வெக்கப்படாம. நான் ஏன் கேட்கிறேன்றது உங்களுக்கு நிச்சயமா இந்த வசனத்தின் மூலமாய் தெரிஞ்சிடும். அபிஷேகத்தை நாம எதுக்கு பெறணும்? ஏன் அபிஷேகம் வேண்டும்? யாரிடம் இருந்து பெற வேண்டும்? அபிஷேகம் பெற்றால் என்ன நடக்கும்? இதுதான் ஒரு பேஸ். இங்க யாராவது ஹிந்துக்கள் வந்திருக்கீங்களா? யாராவது ஹிந்துக்கள் வந்து கொஞ்சம் எழுந்து நிக்கிறீங்களா? ஹிந்துக்கள் யாராவது வந்திருக்கீங்களா? 1, கொஞ்சம் எழுந்து நீங்க. 2, 3, 4, 5, 6, 7. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது? எல்லாரும் அவங்களுக்கு உட்காந்து 8, 9, ஆல்மோஸ்ட் 10 பேர். கொஞ்சம் கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கொடுத்தலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். உட்காருங்க, உட்காருங்க. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:18 சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இத? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். முதல் உறுதி செய்யணும். உன் மேல இருக்கிறது என்ன ஆவி? தூங்காத ஆவியே, தூங்கக்கூடாது. உன் மேல இருக்கிறது என்ன ஆவின்றது முதல்ல உறுதி செஞ்சுக்குங்க. அசுத்த ஆவியா, பில்லி சுனி ஆவியா, மேட்டிமையின் ஆவியா, கடன் வாங்குற ஆவியா, துரோகம் செய்யற ஆவியா, இல்ல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான்றது உறுதிப்படுத்திக்குங்க. நீங்க அதை உறுதிப்படுத்தாம நீங்க எப்பேற்பட்ட ஜபத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய, நம்ம தானே சொல்ற கிறிஸ்தவர்கள் பெரிய சிறியன்னு ஊழியர்களை வகையறைப்படுத்திருக்காங்க, தெரியுமா இல்லையா? தெரியாதா? ஒரு மீட்டிங்கு போய் 1,00,000 பேர் வந்து அவர் பெரிய. ஒரு மீட்டிங் போய் எங்க நம்மள மாதிரி இங்க இருக்கிற ஒரு 250 பேர் 300 பேர் வந்தீங்கன்னா சிறிய, இவன் சிறிய ஊழியக்காரர். 1,00,000 பேர் வந்தா எப்படிப்பட்ட ஊழியக்காரரு? பெரிய. பரலோகத்துல ஆண்டவர் சிரிச்சிட்டு இருப்பாரு, லூசு. அவன் 1,00,000 பேருக்கு போதிச்சாலும் அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லு சத்தமா. கொஞ்சம் உயிரோட இருங்க. காரியத்தை உறுதிப்படுத்துறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேரால சொல்ல முடியும் உறுதியா ஹல்லேலூயான்னு? 2வது காரியம், அபிஷேகம் எதற்காகன்னா தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லணும். யார் தரித்திரர்னா? நோயால பாதிக்கப்பட்டவர்கள் தரித்திரர் என்ற வகையறிக்கப்படுவாங்க. Who has disease, sinned away from God. யாரெல்லாம் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி இருக்காங்களோ, யாரெல்லாம் அபிஷேகத்தை இழந்து போயிருக்காங்களோ, அவர்கள் எல்லாம் இந்த எந்த வகையறிக்கப்படுறாங்கன்னா தரித்திரர் அப்படின்னு வகையறுக்கப்படுறாங்க. தரித்திரர்னா தமிழ்ல என்னங்க? தரித்திரம் பிடிச்சவனே நம்ம திட்டுவோம் இல்லையா நம்ம பிள்ளைகளை? எதுக்கு திட்டுறோம்? ஏன் திட்டுறோம்? தரித்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வறுமை, ஒண்ணுமே இல்ல, காலின்னு அர்த்தம். அப்படிதானங்க? அந்த தரித்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் காலி, ஒண்ணுமே இல்லைன்னு. தேவனுடைய அபிஷேகம் யார் மீது இருக்கோ அவர்கள் காலி பாத்திரமா இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தரித்திரர் கிடையாது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அந்த வார்த்தை, தீர்க்க தரிசனம் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவர்கள் தரித்திரராய் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அப்போ யாரிடத்தில் அபிஷேகம் இல்லையோ, யாருடைய சரீரத்தில் நோயால பாதிக்கப்பட்டிருக்கோமோ, யாருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, யாருடைய குடும்பத்தில் பில்லி சூனிய கிரியைகள் அதிகமா வாட்டி எடுக்குதோ அவர்கள் எல்லாம் தரித்திரர்கள். அதாவது ஆசீர்வாதம் குறை உள்ளவர்கள் அர்த்தம். அதுதான் தரித்திரர் என்ற அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்றது காரணம் என்னன்னா தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லு. தரித்திரர்களுக்கு சொல்லுமா. இதே விருதுநகர்ல இதே இடத்துலதான், ஆனா இந்த இடம் இல்ல, ஏரியாக்குள்ள மல்லாங்கிணறு இங்கிட்டு விருதுநகருக்குள்ள வேற அந்த சைடு இங்கெல்லாம் ஊழியம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். இப்படி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தாங்க. மல்லாங்கிணறு தானே, மல்லாங்கிணறுன்ற இடத்துல. அந்த ஊர்லயே ஒரே ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்துட்டு ஒரு நாட்டம்மா மாதிரி இருந்திருக்காரு, ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அங்க போயிருக்கேன், ஊழியம் செய்ய போறேன். அங்க போனா அவரை மட்டும் ஊர் ஒதுக்கி வச்சிருக்கேன். அவர் கூட யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட 500 வீடும் ஹிந்து, இவர் ஒருத்தர் மட்டும் கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துட்டேன்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனா இவர் கொஞ்சம் ஊர் தலைவன்றதுனால உள்ள விட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போறேன். அந்த சகோதரிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கணவன் கைவிட்டுட்டாரு, ஒரு பேங்க் மேனேஜர். அப்புறம் எங்களுடைய ஊழியத்தின் மூலமா தான் கர்ப்பம் அடைஞ்ச அந்த சகோதரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்து தனியா இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சோம். இந்த நேரத்துல நாங்க ஜபத்துக்கு வாங்க பாஸ்டர் செஞ்சாங்க. போறோம். போனா அந்த அம்மா சொல்றாங்க, பெரிய சண்டை எங்க வீட்டுக்குள்ள. சண்டையில எங்க அப்பா தற்கொலை பண்றதுக்குன்னு அந்த பாய்சன் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டாரு. பெரிய சண்டை. இந்த வயசுல பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியோட தொடர்பு கான்டாக்ட் வச்சிருக்காரு. அதை கேட்டதுக்கு பெரிய சண்டையில பூச்சி மருந்து எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறோம், இந்த செய்தி எங்களுக்கு சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு கணவன் கை விட்டுட்டாரு. கணவன் ஒரே ஒரு சேர்ந்து வாழுவேன், ஆனா ஒரு டீல் போட்டிருக்காரு, தூங்காதீங்க, தூங்குகிறவர்களே தூங்காதீங்க. கணவன் ஒரு டீல் போட்டிருக்காரு. என்ன டீல்னா, அந்த குழந்தைக்கு கோயில்ல கூட்டிட்டு போய் மாலையை போட்டு திருநீர் வச்சு ஹிந்து பெயர் வச்சனா நான் உன்னோட வாழ்வேன், இல்லைன்னா வாழ முடியாதுன்ட்டாரு. இதுதான் டீல். இவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, இந்த வயசுல மருந்து பாய்சன் பாட்டில் எடுத்துட்டு போயிருக்காரு, குடிச்சு சாகுறேன்னு சொல்லி. இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு வீடு இருக்கு, 2 பிள்ளைங்க, மொத்தம் 3 பேர் அந்த வீட்டுல. ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, இவங்க கல்யாணம் ஆயிருக்கு. இன்னொரு அண்ணன் வீட்டை விட்டு ஹிந்துவா இருக்கான். அந்த மல்லாங்கிணறு போறேன். இப்போ அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சபை உருவாகும்னு ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். நான் இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் என்னன்னு ஜெபம் பண்ணேன். அவங்க அப்பா வேற ஓடி போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மாவும் பிள்ளைங்களும் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப என்னன்னு ஜெபம் பண்ணேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் உங்க மேல பாரத்தை போட்டு ஜெபம் பண்ணுவேன், ஆனா அவங்க அப்பாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. இல்லைன்னா இந்த அம்மா என்ன தெரியுமா நினைக்கிறேன், என்ன போலி தீர்க்கதரிசி, சும்மா ஊருக்குள்ள சுத்துறாயா இவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு, போலி, என்னை இந்த இடத்துல வெக்கப்படுத்தாதீங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இங்க வந்து அவமானப்பட்டு போவா. ஆண்டவர்கிட்ட டீல் போட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே பயந்தேன் ஜபிக்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய நீர் என்ன, தற்கொலைக்கு போன என்னுடைய வயசான அப்பா இப்ப இங்க வந்துடணும். அப்ப நான் ஜபம் பண்ணா அது நடக்கணுமா இல்லையா? நடக்கணும். சூழ்நிலை இப்படி இருக்கு. ஆனா ஒரு போதகனா என்னத்தான் செஞ்சு ஆகணும், ஜெபிக்கத்தானே ஆகணும். முழங்கால் போட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல ஒரே ஒரு வார்த்தையை கூட கொடுக்கல, அவன் வருவான்னு சொல்லி. ஒரு கட்டத்துல எனக்கே ஆவி போச்சு. ஆண்டவரே தயவு செஞ்சு சொல்றேன், அங்க இருந்து வந்திருக்கேன், இந்த ஊருக்குள்ள என்ன முடிச்சு விட்டு அனுப்பாம விட மாட்டீங்க போல இருக்கு. இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல பிக்ஷோ மாதிரி இருக்காங்க. எப்ப பட்டாலும் வேட்டியை தூக்கி இங்க நெஞ்சு வரைக்கும் கட்டிட்டு வராங்க சண்டைக்கு. நான் என்ன ஆண்டவரே செய்வேன், தயவு செஞ்சு அப்படின்னு செகண்ட் ரவுண்டு எனக்கு அந்த ஜபத்தினுடைய எக்ஸ்டென்ட் செகண்ட் ரவுண்டு ஜெபிக்கிறேன். செகண்ட் ரவுண்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்குள்ள என்னன்னா, இப்படி ஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கண்ணை மட்டும் திறந்து வந்திருக்கானான்னு பார்த்தேன். கதவை திறந்தே வைன்ட்டு, நான் வேற பெரிய பந்தா வாய மூடிட்டு இருக்கணும் இல்ல, நான் என்னமோ ஆண்டவருடைய முதல் பேரான குமாரன் மாதிரி ஆக்டிங்கு. கதவை திறந்து வை, எப்படி வரான்னு மட்டும் பாருன்ட்டு சும்மா சொல்லிட்டு தெரியாம என் வாயிலிருந்து வந்துருச்சு. இப்ப நானே கடைசியில அந்த கண்ணு ஓட்ட கண்ணுல பார்க்க வேண்டியதா இருக்கு, வந்தானா இல்லையா கிழவன், வரல. ஐயோ நர்சாச்சி போச்சா, அப்படிதானுங்க. ஒன்னும் அடிச்சு கொலை பண்ண மாட்டாங்க, ஆனா நர்சாச்சி போயிருமே இல்லையா? நர்சாச்சி போனதுக்கு அப்புறம் ஊழியம் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன?
என்ன தப்பு பண்றேன்? வல்லமையில குறைவா, இல்ல நான் ஜெபிக்கிறது இருக்கோம், எதுல குறைவு? எனக்கே சந்தேகமாயிருச்சு. என்கிட்ட அபிஷேகம் இருக்கா இல்லையா? எனக்கு சந்தேகமாயிருச்சு சிஸ்டர், பிரதர். என்கிட்ட அபிஷேகம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணு சொன்னாரே, உன் வாயை திறந்து ஒரு சொல்லு, உன் வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாத்துவேன் என்று சொல்லி, என்ன நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, சரி ஒன் மோர் ட்ரை, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். முட்டி போட்டிருந்தவங்க இப்ப 2 ட்ரை பண்ணும்போது, முட்டி போட்டிருந்தவங்க 3வது ஜெபம் பண்ணும்போது உட்காந்துட்டாங்க. போடா லூசு, எவ்வளவு நேரம்டா, கால் வலிக்குது. 2 ஜெபத்துக்கு அவங்களுக்கே விசுவாசம் இருந்துச்சு, முட்டி போட்டிருந்தாங்க. நான் மறுபடியும் 3வது முறையும் ஜெபம் பண்ணும்போது பொறுமையை இழந்துட்டாங்க. இவன் நிறுத்த மாட்டான், இவன் என்னைக்கு முடிக்க, நம்ம என்னைக்கு முட்டியில இருந்து இறங்க அப்படின்னு உஷாரா என்ன பண்ணிட்டாங்க, சப்பரங்கால் போட்டு உட்காந்து இது மூடிக்கிட்டாங்க. மூடிட்டு லெவல உட்காந்துட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னே என் ஆவி தெரியுது, நம்மள மறுதளிக்கிற நிலைமை வந்துருச்சுன்னு. இந்த முறை ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆத்துமாவை இந்த இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு அங்க வெறும் தர. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஒரு லூசு மாதிரி தான் உங்களுக்கு தோணும். கொடுமையில ஏத்திக்குங்க, மைக் கொடு தம்பி. வேற நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன லூசு பையன் மாதிரி தான் தோணும். நான் உண்மையை சொல்றேன். நான் இந்த அம்மாவோட தான் போயிருந்தேன். குழந்தை இருக்குல்ல, இன்னைக்கு இந்த தரை இருக்குல்ல, காலி தரை, இங்கிட்டு இருந்தாங்க, இங்கிட்டு முட்டி போட்டு கடைசியில சப்பங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அந்த காரி தரையை பார்த்து இப்படி கை வச்சுட்டு, இயேசுவின் நாமத்தினாலே, என் மனசுக்குள்ள நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிழவனை தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்து அடியில நிறுத்தும் ஆண்டவரே அப்படின்னு. இப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நான் கண்ணை திறக்க மாட்டேன், முடியாது. இவங்க வந்து நிறுத்திங்க ஆண்டவரேன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கும் போது அந்த அப்பா இங்க வந்து முட்டி போட்டுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நான் உயிருள்ள சாட்சியை சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜெபத்தை இப்பொழுது இங்க சொல்வது சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். சரியான காரியம்னு அவங்க கூட இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம ஒரு விடுதலை பெறணும்னா நம்ம எட்டி பார்க்கும் பொழுது இது காலி தரை என்று நினைக்க கூடாது. தேவனுடைய வல்லமை புறப்படும் என்பதுல தான் கவனம் இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லு சத்தமா. எஸ், இட்ஸ் எம்டி. இட்ஸ் எம்டி. யாருமே இல்லைங்க இந்த இடத்துல, யாருமே இல்லை. எனக்கு தெரியும், மனுஷன் தானே, எனக்கு மூளை இல்லை, சிந்திக்க முடியாது. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களால நம்ப முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய வயதான வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் பிரச்சனைகள், கடன், இந்த வியாதி, இதெல்லாம் மாறணும்னால நம்ப முடியாது. எஸ் ஐ நோ, எஸ் ஐ நோ. ஆனால் எது தெரியுமா உன்னை தப்புவிக்கும்? விடாப்புடியான அந்த விசுவாசம். சொல்லுங்க சத்தமா. விடாப்புடியான விசுவாசம். விட்டு கொடுக்க கூடாது. ஒரு முறை நடக்கல, 2 முறை நடக்கல, 3 முறை நடக்கும். நீர் கொடுத்தாலே ஒழிய எனக்கு யாருமே கொடுக்க மாட்டான்றதுல உறுதியா இருக்கணும்.